எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். இந்த முன்னிலை நிலவரங்கள் சொல்லும் செய்தி என்ன? முன்னிலை செய்தி, அதாவது திடீர்னு ஒரு சுனாமி வரும், அந்த சுனாமிக்கு பெயர் வைப்பார்கள். அப்படிப்பட்ட தேர்தலில் விஜய் சுனாமி வீசி இருக்கிறது. இந்த சுனாமி தமிழ்நாட்டுக்கு நன்மையா தீமையா என்பது போக போக தெரியும். அது அப்புறம் நம்ம விவாதிப்போம். ஆனால் இது யாரும் எதிர்பாராத வெற்றி. விஜய் கட்சி சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், எல்லாம் உண்மை. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஆளும் கட்சி ஒரு 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும், 170, 150 என்றெல்லாம் பிரச்சாரத்தின் உச்சத்தில் இருந்த ஆளுங்கட்சி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இதுதான் முக்கியமா நம்ம பார்க்கணும். ஒரு 2 வருடத்தில் கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி ஆளுங்கட்சியாக வருகிறது என்றால், அப்ப ஆளுங்கட்சிக்கு எத்தனை எதிர்ப்பு, அடுத்து ஆளுங்கட்சியாக வர துடித்த அதிமுகவுக்கு எத்தனை எதிர்ப்பு, 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய சக்தியை தமிழ்நாடு மக்கள் ஏன் வரவேற்றார்கள்? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய தமிழக தேர்தல் வாக்காளர்கள் இந்த முறை விஜய் வரவேற்றிருக்கிறார்கள். விஜயும் ஒவ்வொரு அடியையும் இனி எச்சரிக்கையாக வைக்க வேண்டும். அவருக்கு மெஜாரிட்டி வருமானு தெரியல. 105, 106, 107 முன்னுக்கு பின் போய் கொண்டிருக்கிறது. அவர் 118 என்ற எண்ணை தொட்டுவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவருக்கும் சில இடங்கள் தேவைப்படுகிறது என்ற பட்சத்தில் தமிழ்நாடு ஒரு அங்க அசெம்பிளியை எப்படி சமாளிக்க போகிறது, அந்த நிர்வாகம் எப்படி இருக்கும், எல்லாமே தமிழ்நாட்டுக்கு புதியது. இன்னும் நிறைய விஷயங்களை விவாதிக்க போகிறோம். இப்ப இது நீங்க சொல்றீங்க இல்லையா, தொங்கு சட்டசபை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப குறைவாக இடங்கள் விஜய்க்கு இருக்கு, ஓரளவுக்கு இவ்வளவு இந்த லீடிங் கிடையாது அப்படின்னாலும், வேற ஒரு கட்சிகளுடன் மெஜாரிட்டி இன்னும் சார்ந்து இருக்கணும்னாலும் பிரச்சனைகள் வரலாம். இப்ப இவரே 100 தாண்டிடுறாரு. அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனைகள் வரும்? யாராரு சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆதரவு கொடுக்க? விஜய் கட்சிக்கு 118 இடங்கள் கிடைத்து விட்டால் பிரச்சனை இல்லை, அவங்க ஆட்சி அமைப்பாங்க. ஆனால் அவங்க முதல்ல யாரை அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, இப்பவே முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் அதிமுகவில் வெற்றி வாய்ப்பில் இருக்கிற தனக்கு நெருக்கமான சில வேட்பாளர்கள், வெற்றி பெறுகிற வேட்பாளர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக ஒரு தகவல் கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுகவை ஒரு பிளவுபடுத்துகிற முயற்சியாக செங்கோட்டையன் தனது பணியை தொடங்கிவிட்டார் என்று சொல்கிறார்கள். இது உண்மை, நான் பொய் சொல்லல. ஆனால் அதிமுகவுக்கு திமுகவுக்கும் எதிரான வாக்குகளை விஜய் வாங்கிவிட்டு அந்த கட்சியில், நீங்க ஒரு பிளவுபட்ட கட்சி அல்ல, ஒரு 1/3 அங்க வாங்குகிற, அங்க வெற்றி பெறுகிற அந்த கட்சியில் 1/3 கட்சி தாவல் சடை சட்டத்துக்கு பங்கம் வராதபடி அந்த எம்எல்ஏக்களை இந்த கட்சியில் கொண்டு வந்து சேர்த்து ஆட்சி அமைக்கிற முயற்சி வந்தாலும் அது நல்லதா என்பது ஒரு முக்கியமான விஷயம். காரணம், நீங்க திமுக அதிமுக வேண்டாம் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக இருந்து ஒரு 25 பேர் வருகிறார்கள், 75 எம்எல்ஏக்கள் என்று வைத்துக் கொண்டால் 25 பேர் வந்துவிட்டால் உங்களுக்கு அந்த கட்சி தாவல் சடை சட்டப்படி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் அது விஜய்க்கு நல்லதா கெட்டதா? ஏன்னு நீங்க அவங்களை கூப்பிட்டீங்க அப்படின்ற ஒரு விவாதம் கிளம்பும், விமர்சனம் வரும், அதுக்கப்புறம் கடந்து போயிடலாம். அதற்கு முன்பாக யார் அப்ரோச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், தேமுதிக, இந்த 2 கட்சிகளை விஜய் கட்சி அழைக்கலாம். கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சரவையில் பங்கேற்காமல் வெளியிலிருந்து ஆதரவு தரலாம். அதே போல அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் விஜய் கட்சி ஆதரிக்கலாம். இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் ஆதரித்தாலே விஜய் கட்சிக்கு மெஜாரிட்டி கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது. விஜய் கட்சிக்கு 118 வராத பட்சத்தில். அந்த இடத்துல தான் சொல்றேன். அப்ப வராத பட்சத்துல இவங்களுடைய ஆதரவெல்லாம் கிடைக்குது அப்படிங்கும் போது அது ஒரு சுமூகம் தானே. இந்த இடத்துல ஒன்றும் பிரச்சனையோ இல்ல வேற வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது இல்லையா? ஆமா, இப்போ நீங்க காங்கிரஸுக்கு ஒரு அமைச்சர், தேமுதிகவுக்கு ஒரு அமைச்சர் அப்படி கொடுக்கும்போது, பாமக ஒரு அமைச்சர் கொடுக்கும்போது ஈஸியா அந்த ஒரு 10 சீட்டு 12 சீட்டு தேவைப்பட்டால் அந்த நம்பரை உள்ள கொண்டு வந்துடலாம். அது ஒரு விஷயமே கிடையாது. இல்ல, இது நல்லதும் தானே. கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத அவர் மறக்க மாட்டாரு விஜய் அவர்கள். இல்ல, அங்க அசெம்பிளி தமிழ்நாட்டுக்கு புதிது.
அது எப்படிப்பட்ட நிர்வாகத்தை தரும் என்பது நமக்கு தெரியாது. வந்தால் தப்பு இல்லையான்றது வேற. ஆனால் வர்றதுக்கு ஒரு முன்னாடி எதுக்கு பலத்தை காட்டணும்? இல்ல நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுலதான் இப்படி விஜய்க்கு வந்து இப்படி வாரி வாரி தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். பாண்டிச்சேரியில ஒரு சீட்டு கூட வெற்றி பெறல. ஏன்? தமிழ்நாட்டில் திமுகவை பிடிக்கவில்லை, அதிமுகவை பிடிக்கவில்லை, விஜய்க்கு வாக்களித்தார்கள். இதே மாதிரியான சூழல் தானே அங்க பாண்டிச்சேரியில் இருக்கணும். அந்த மாநிலத்தில் அந்த தேர்தலில் ஒரு இடத்தில் கூட விஜய் வெற்றி பெறவில்லை. ஏன் சொல்லுங்க பாப்போம். அப்போ தமிழ்நாடுதான் அவர் முன்னே நிறுத்தி அந்த பிரச்சாரத்தை பண்றாரு. இங்க தமிழ்நாட்டுக்காரர் அவர் இருக்கிறாரு. இங்க ஆட்சி அமைக்கணுங்கிறது தான் முன்னெடுப்பு. நீங்க இத வந்து நான் வந்து பாண்டிச்சேரியிலையும் அப்ளை பண்றேன்னா அங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வேற. இல்ல நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுகிறது, விஜய்க்காக வந்து வாக்குகள் உயர்ந்திருக்கிறது அப்படிலாம் சொன்னாங்கல்ல. வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. எவ்ரி இயர் எவ்ரி 5 இயர்ஸ் இந்த நீங்க வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது. இந்த முறை கடுமையா உயர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த முறை பெண்கள் ஓட்டு 20% கூடியிருக்குதுன்னாங்க. என்ன உண்மைதான். இதே தானே பாண்டிச்சேரியா நீங்க பிரிக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஊர் தானே அது. நீங்க வேற ஸ்டேட் அந்தஸ்து அதெல்லாம் உண்மை. ஆனால் பாண்டிச்சேரியில விஜயால ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியவில்லை என்றால் தமிழ்நாட்டில் எப்படி இத்தனை வெற்றி சாத்தியமானது? புரியல. சோ அப்போ இதுல சிந்திக்க வேண்டியவர்கள் அதிமுகவும் திமுகவும் தான். மிகப்பெரிய கட்சி, இத்தனை திட்டங்கள் சொல்லியே மாற முடியாது. தமிழ் புதல்வன் என்னென்ன திட்டங்கள், ஒன்றிணைவோம் வா, அப்புறம் BLA 2 BLA 3 இத்தனை மாநாடு, இவ்வளவு திட்டங்கள் கொடுத்து 1000 ரூபாய் தமிழ் வழி கல்வி படித்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு, பெண்களுக்கும் மகளிருக்கும் மாணவர்களுக்கும் இப்படி 1000 ரூபாய் லேப்டாப், இத்தனை ஸ்கீமும் போய் இத்தனை பணமும் போய் பலன் கிடைத்திருக்கிறது. அதுல தப்பா சொல்ல, அது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பலன். ஆனால் திமுக ஏன் ஓட்ட கன்வெர்ட் ஆகல? அப்போ 2 திராவிட கட்சிகள் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் இந்த வெறுப்பு? மிக 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 விவாதிக்க வேண்டிய தருணம். 2 திராவிட கட்சிகள் கற்றுக்கொண்ட பாடங்கள் மிக மிக விலை கொடுத்து கற்றுக்கொண்டிருக்கின்றன. நீங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் அடுத்த தேர்தலில் இந்த 2 திராவிட கட்சிகளும் பணத்தை கொடுக்கவே கூடாது. இது வந்து மக்கள் வந்து பணத்தை வாங்கி கொண்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள். நீங்க பணத்தை தண்ணீரா இறைச்சிங்க. திருச்சி கிழக்கு 55 கோடி 55 கோடி செலவுங்கிறாங்க. கணக்கு வழக்கு எனக்கு தெரியாது. ஆனா திமுக செலவு செய்து 55 கோடி. பெரம்பூர்ல அதிமுக வினையா பணம் கொடுத்தது. இவர்கள் 2000 அதிமுக 1000, இங்க 1500 அங்க 2000, இங்க 2000 அங்க 3000, இப்படி மாறி மாறி பணம் கொடுத்தார்கள். ஆனால் விஜய் கட்சியில் நீங்க 234 தொகுதியில பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 தொகுதியில பணம் பரிமாறப்பட்டிருக்கலாம். நெல்லை RS முருகன் பெரிய கான்ட்ராக்டர், வில்லிவாக்கம் ஆதவ அர்ஜுன் பெரிய பணக்காரர், செங்கோட்டையின் முன்னாள் அமைச்சர் கொடுத்தாரா தெரியல, வாய்ப்பு இருக்கிறது. அருண்ராஜ் திருச்செங்கோடு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது பணம் வந்து ஒரு 10 தொகுதிகள் மட்டுமே கொடுத்த தொகுதிகள் விட்டுருவோம். மீது 224 தொகுதிகளில் பணத்தை வாங்கி கொண்டு 5000 6000 தங்க காசு வெள்ளி காசு வாங்கி கொண்டு ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்றால், விஜய்க்கு இத்தனை இடங்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் திராவிட கட்சிகள் என்ன பாடம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? ரொம்ப முக்கியமான விஷயம். அதே சமயம் அரசியல் புரிதல் இல்ல விஜய்க்கு, அவர் வருவதற்கு வாய்ப்புகள் இல்ல, இப்படி எல்லாம் விமர்சனங்களும் வைக்கப்பட்டது இல்லையா சார்? விஜய் வந்தா என்ன நடக்கும், இதெல்லாமே ஒரு அச்சுறுத்தல் செய்யப்பட்டது. எல்லாமே தாண்டிதான் மக்கள் தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. அப்ப அவங்க எதை சீர்தூக்கி பார்த்திருக்கிறாங்க? நீங்களே நிறைய விமர்சனம் வச்சிருக்கீங்க விஜய் மேல. விஜய் மீது கடுமையாக விமர்சனம் வைத்த கூட்டத்தில் நானும் ஒருவன். பத்திரிகையாளர் என்ற அந்த முறையில் மட்டும்தான் வச்சிருக்கேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு நிர்வாகம் தெரியாது, அவர் மீடியாவை அணுகல, பல்வேறு விஷயங்கள் நானும் வைத்திருக்கிறேன். நான் மறுக்கவே இல்லை. அதுக்காக இப்ப நான் வந்து அதை வெளிப்படுத்துவதற்கும் தயங்கவும் இல்லை. ஒரே விஷயம், அவர் ஏன் மீடியாவை சந்திக்கல என்பது மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் உங்களுக்கு குற்றம் குறைகளை சொல்வதற்கு மீடியா ஒரு பில்லர், ஒரு தேவைப்படுகிற ஒரு கருவி. ஆனால் நீங்க தனிப்பட்ட முறையில் சந்தித்தீர்களா? இல்லை. ஒரு பேட்டி இல்ல. இந்த விஷயத்தை ஆஸ் எ மீடியா மேன் அப்படின்னு நீங்களும் ஒத்துக்கணும். ஏன்னா நான் ஏதோ தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து விஜயை பார்க்கணும், நான் விஜய் கிட்ட வந்து பேட்டி எடுக்கணும், அதனால என்னுடைய சேனல் பெருசாகணும், எனக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கணும், என் போட்டோ ட்விட்டர்ல பேஸ்புக்ல போட்டுக்கணும், அந்த ஆசைக்கு நான் வரல. ஒண்ணு. இரண்டாவது, அவரை சுற்றி இருப்பவர்கள் ஏதோ வந்து ஜோதிடத்தால் தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு இன்னைக்கு ஒரு
ஜோதிடர் வந்து பெருசா பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. கடந்த தேர்தலுக்கு பிறகு எல்லா சேனலும் பேட்டி கொடுத்தார் அவருடைய ஜோதிடர். எதுக்கு கொடுத்தாலும் அவர் வந்து பார்ப்பதற்கு முருகர் போல் இருக்கிறார். இப்படிப்பட்ட நபர்களை விஜய் ஒதுக்க வேண்டும். அவரை சுற்றி இருக்கிற நபர்கள் யார் என்பதை அவர்தான் முடிவு பண்ணும். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு நிர்வாகம் தெரியாது, உண்மை. பல விஷயங்களை அணுக தெரியவில்லை, உண்மை. ஆனால் ஆட்சிக்கு ஒருவேளை வருகிறார் என்ற பட்சத்தில் அவர் தன்னை சுற்றி இருப்பவர்களை அமில சோதனை செய்து தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆசிட் டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் அவர் பக்கத்தில். இல்லைன்னா தமிழக மக்கள் எப்படி ஆளுங்கட்சி திமுகவை தூக்கி எறிந்தார்களோ அதே போல் உங்களையும் தூக்கி எறிவார்கள். மாற்று கருத்தே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் பணத்தை வாங்கி கொண்டு ஆளுங்கட்சிக்கு ஏன் ஓட்டு போடல, எதிர்கட்சி அதிமுக ஏன் ஓட்டு போடல, ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? பரவாயில்ல, நீங்க வாங்க, 2 கட்சிகளுக்கு மாற்ற உங்களை வைத்துக் கொள்கிறோம். சென்னை நகரில் நான் பல முறை பல சேனல்ல பேசுனா, ஒவ்வொரு மண்டலத்திலும் சாலைகள் எவ்வளவு கேவலமாக இருக்கிறது. மகா மட்டமான சாலைகள். அதிமுக ஆட்சி காலத்தில் சாலை போட்டதாக சொல்லி கொள்ளையடித்தார்கள் என்ற குற்றம் சாட்டி அதே திமுகவில் இங்க என்ன சாலை மேம்பாடு நடந்தது? நீங்க கடைசியில பார்த்திருப்பீங்க. திமுகல தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு சென்னை சூப்பர் 6 ஒரு தேர்தல் அறிக்கை விட்டாங்க. ஞாபகம் இருக்கா? என்னைக்காவது தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு சென்னைக்கு தனி தேர்தல் அறிக்கை வெளியிட்ட சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கிடையாது. அப்போ உங்களுடைய உளவுத்துறை, பெண் அமைப்பு, பிரைவேட் ஏஜென்சி எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நீங்க என்ன வச்சுக்கிட்டீங்க? அதிகாரிகள் ராஜ்யம். நீங்க அமைச்சர்களை கலந்து பேசல. நீங்க வெறும் உங்களை நம்பி இருக்கிற தொண்டர்களை கலந்து பேசவில்லை. கட்சி எவ்வளவு பெரிய கட்சிங்க. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பின்னடைவுங்க. கொளத்தூர்ல அவருடைய தொகுதியில விஎஸ் பாபு திமுக இருந்து அதிமுக போய் அதிமுக இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து விஎஸ் பாபுவிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பின்னாடி இருக்கிறார். இது ஏத்துக்க முடியுமா உங்களால? நீங்க 96ல கலைஞர் வர்ணித்தார், மிகப்பெரிய யானையின் காதில் ஒரு எறும்பு புகுந்து வெளியே வந்து விட்டதுன்னு. அப்போ பர்கூர்ல ஜெயிச்சவர் ஜெயலலிதாவை சுகவனம், திமுகவுடைய வேட்பாளர் சுகவனம், அப்படிப்பட்ட வர்ணனை. ஆனால் அதன் பிறகு எந்த முதலமைச்சர் கேண்டிடேட்டும் இப்படிப்பட்ட தோல்வி, ஒருவேளை மேபி அவர் அடுத்தடுத்த ரவுண்ட்ல முதலமைச்சர் ஸ்டாலின் மேலுக்கு வராரு எனக்கு தெரியாது. வெற்றி பெறலாம், வெற்றி பெறாமலும் போகலாம். ஆனால் விஎஸ் பாபுவிடம் தோற்பது என்பது என்னால் ஏற்கவே முடியல. சரி, உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. மக்கள் வந்து வெறும் ஸ்டார் வேல்யூ அப்படிங்கறத தாண்டி என்ன நடக்குது, என்ன நன்மை இருக்குது, நம்ம தொகுதியில என்ன, நம்ம தெருவுல என்ன அப்படிங்கிறதையும் அவங்க பார்த்திருக்காங்க அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். சுருக்கமாக நிறைவாக இதுல அதிமுக 2வது இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய இதுல அடிபட்டு போறது, அழிவை சந்திக்க போறது அதிமுக தான், விஜய் வரவால அப்படிங்கிற விமர்சனங்களும் வைக்கப்பட்டது. இன்னைக்கு அவங்க வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க 2வது இடத்தை அப்படின்னு பார்க்க முடியுமா? இப்ப விஜய் இல்லைன்னா அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சும்மா நீங்களும் சொல்லுங்க, நீங்களும் பத்திரிகையாளரா உங்க கருத்து சொல்லுங்க. விஜய் இல்லை என்றால் அதிமுக எந்த இடத்துல இருந்திருக்கும்? நீங்க ஆன்டி இன்கம்பன்சி, நம்ம பல முறை திமுகவுக்கு இந்த தேர்தல் கேக் வாக் இல்லை, சுலபமாக வெற்றி பெறாது என்று பல சேனல்ல பேசியிருக்கேன். அதற்காக பல திமுக நண்பர்கள் என்னிடம் வருத்தப்பட்டார்கள். இல்ல நீங்க தப்பா நிலைமையை வந்து நீங்க சரியா கணிக்கலாம் சொன்னாங்க. கேக் வாக் இல்லைன்றது இதுதான். ஒருவேளை விஜய் கட்சி இல்லை என்றால் அதிமுக ஆன்டி இன்கம்பன்சி வாங்கியிருக்கும். திமுகவுடைய எதிர்ப்பலை, அரசு ஊழியர்களை நீங்க கிள்ளுக்கறியா நினைத்தீர்கள். இன்னைக்கு அரசு ஊழியர்கள் உட்பட விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் அரசு ஊழியர்கள் திமுக ஆதரிக்கவில்லை. திமுகவுடைய பிரச்சார பீரங்கியாக இருப்பவர்கள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள். அவர்கள் போலீஸ்காரங்க, ரெவென்யூ யாருமே ஓட்டு போடுங்க. விஜய் வந்து என்ன செய்ய போகிறார், அவர் என்ன திட்டங்களை கொடுக்க போகிறார், அவர் அறிவித்த திட்டங்களுக்கு எல்லாம் பணம் இருக்கிறதா, பட்ஜெட் இருக்கிறதா, அதெல்லாம் வேறு. ஆனால் மக்களை அவர் வந்து எப்படி சொல்லி ஓட்டை வாங்கினார் என்பதை விட மக்கள் அவரை நேசித்திருக்கிறார்கள். ஒரு புதிய வரவேற்றிருக்கிறார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆளுங்கட்சியான திமுகவும் எதிர்கட்சியான அதிமுகவும் ரொம்ப யோசிக்கணும். காரணம், இந்த பணம் கொடுத்து ஜெயித்து விடலாம் என்பது இனி பகல் கனவு. அந்த கோட்டை தகர்ந்திருக்கிறது. 2019 அதிமுக பணம் கொடுத்தது, திமுக தான் வெற்றி பெற்றது. 2021 அதிமுக அதிகமா பணம் கொடுத்து திமுக வெற்றி பெற்றது.
அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பணம் கொடுத்து, அதிமுக பணம் கொடுத்து திமுக வெற்றி பெற்றது. இந்த முறை 2026 பணம் தண்ணீரா போச்சு, ஆறா ஓடிச்சு. ஆனால் வெற்றி பெற்றது விஜய். இது வந்து யோசிக்க, தயவு செய்து பொதுமக்களும் இந்த லஞ்சத்தை வாங்காதீங்க. பொதுமக்களும் திருந்தணும். நல்ல தலைவர் வேண்டும், நம்ம நல்ல எம்எல்ஏ வேணும், நல்ல அமைச்சர் வேணும், நம்ம கல்விக்கூடம் நல்லா இருக்கணும், மருத்துவமனை நல்லா இருக்கணும், ரோடு நல்லா இருக்கணும் சொல்ற மக்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்தீங்க இல்லையா என்பது வேறு. ஆனால் புதிய அரசாங்கத்தை நீங்கள் கேள்வி கேட்கிற இடத்தில் இருக்கணும். அவர் தர அண்ணன் சீர், மாமன் சீர், இந்த சீர்வரிசை இதெல்லாம் தூக்கி வேணாம்னு சொல்லுங்க. இலவசமே வேண்டாம். நீங்க திமுக அரசு கொடுக்காத திட்டமாக எத்தனை திட்டம், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், புதுவை பெண், தவப்புதல்வன், அயலக செல்வதற்காக படிப்பு கல்வி உதவி, எத்தனை திட்டங்கள் நீங்க போட்டீங்கன்னா ஒரு 200 திட்டம் வரும். அதை மீறி மக்கள் வந்து விஜய்க்கு வாக்களிக்கிறார் என்றால் விஜயும் புரிஞ்சு, மக்களும் திருந்த வேண்டும். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.